லைஃப்பில் பார்த்தா ஒரு பயங்கரமான கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் பேர் என்னென்னா த கோப்ரா எஃபெக்ட். இந்த கோப்ரா எஃபெக்ட்னு ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் என்னென்னா ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் அந்த கான்செப்ட் வந்தது. ஃபஸ்ட்டு அந்த கதை என்னன்னு நம்ம பார்ப்போம். பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம நாட்டை இங்கே ரூல் பண்ணும்போது அப்போ வந்து இங்கே நிறைய பாம்பு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து எக்கச்சக்கமான பாம்பு இருந்தது. ஸோ அந்த பாம்பை இவங்களால் பிடிக்க முடியல. அதனால் நிறைய பிரச்சனை வந்தது. நிறைய பேர் கடித்ததுனால நிறைய பேர் செத்து போனாங்க. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த ஃபோர்ஸ் வச்சு அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. யாரெல்லாம் வந்து இந்த பாம்பை பிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு நிறைய காசு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, கொடுத்தா காசு கருதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் பாம்பை பிடிச்சாங்க. பாம்பை பிடிச்சி கொண்டு வந்து எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுக்க பயங்கரமாக வந்து காசு கொடுத்தாங்க. அதில் நிறைய பேர் பயங்கரம் பணக்காரெல்லாம் ஆனாங்க. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா இது வந்து முடிஞ்சிருச்சு கதை, ஸோ இனிமேல் வந்து கோப்ராவோ பாம்பும் இருக்காது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதான் இல்லை. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, எப்படியும் கொடுத்தா காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு வீட்லேயே நிறைய பாம்பை இவங்களே வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த பாம்பு குட்டி போட்டு பயங்கரமான நிறைய பாம்பாயிடுச்சு. ஸோ ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பாம்பு இருந்தது. முன்னாடி இவங்க எவ்வளோ பிடிச்சாங்களோ அதை விட 10 மடங்கு, கிட்டத்தட்ட 50 மடங்கு பாம்பு அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து காயின் பண்ணாங்க. என்னென்னா த கோப்ரா எஃபெக்ட். எப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அது என்ன வேணால் இருக்கலாம், காமம், குரோதம், இல்லை பொறாமை, போட்டி, இது எப்போ வந்து நம்ம சப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அப்போ தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சப்ரஸ் பண்ணணும்னு நினச்சா அது பயங்கரமாக ஒரு பாயிண்டில் வெடிக்கும். அதுக்கு பதிலாக அதை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணிட்டா அது மச் பெட்டர். அதுலேருந்து தான் இந்த கோப்ரா கான்செப்ட், இந்த கோப்ரா எஃபெக்ட்ன்றது இதுக்கு வந்தது.